TBC Tamil News. TBC News Highlights. தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையை பன்முகத்தன்மை, பசுமை, சுபிட்சம் கொண்ட அமைதியான நாடாக கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என எரிக் சொல்ஹெய்ம் கூறினார். தமிழ் கட்சிகள் ஒன்றிதர போட்டியிட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் போக்குவரத்து ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்திருக்கிறார். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்ளவுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இன்று பிற்பகல் நடத்திய சந்திப்பிலேயே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்ற பின்னர் முதல் இராஜதந்திரியாக சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று வெள்ளிக்கிழமை ஒருநாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை வந்தார். இந்த பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை ஜெய்சங்கர் சந்தித்தார். ஜனாதிபதியுடனான சந்திப்பில் டில்லிக்கு வருமாறு மோடியின் அழைப்பை ஜெய்சங்கர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கினார். அனுரகுமார திசாநாயக்கவின் டில்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதுடன், இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள், எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு வந்திருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் முதலில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வெளியுறவு அமைச்சராக ஹேரத் பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் பல்வேறு பரிமாணங்களையும் ஆராய்ந்தோம். இலங்கையின் பொருளாதாரத்தை மீளக் கட்டி எழுப்புவதற்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு இருக்கும் என்று உறுதியளித்தேன். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் கொள்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் என்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஜெய்சங்கர் கூறினார். பிறகு பிரதமர் ஹரிணி அமரசூரியவையும் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கவையும் ஜெய்சங்கர் சந்திக்கவிருந்தார். இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு மோடி விடுத்த அழைப்பை ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் ஜெய்சங்கர் கையளிக்கவிருந்தார். பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக திசாநாயக்க இந்தியாவுக்கு செல்வார் என்று ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் கூறின. இலங்கையை பன்முகத்தன்மை, பசுமை, சுபிட்சம் கொண்ட அமைதியான நாடாக கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச சமூகம் ஆதரவளிக்க வேண்டும் என்று நோர்வேயின் இராஜதந்திரியும் முன்னாள் அரசியல்வாதியுமான எரிக் சொல்ஹெய்ம் கூறினார். அனுரா குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வாரங்கள்தான் கடந்து போயிருக்கின்றன. அந்த 2 வாரங்களிலும் அவர் வரவேற்கத்தக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்று எக்ஸ் சமூக ஊடகத்தில் சொல்ஹெய்ம் பதிவு செய்திருக்கிறார். ஜனாதிபதி திசாநாயக்க இராஜதந்திரத்தை கச்சிதமாக கையாளுகிறார். அவரது முதல் சந்திப்பு இந்திய உயர்ஸ்தானிகருடனானதாக இருந்தது. பிறகு சீன தூதுவரை சந்தித்தார். இந்த சந்திப்புகள் இலங்கைக்கு முதலில் இந்தியாவும் அடுத்து சீனாவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை அங்கீகரிப்பதாக அமைந்தது. பிறகு திசாநாயக்க மேற்கு நாடுகளின் தூதுவர்களையும் ரஷ்ய தூதுவரையும் சந்தித்தார்.
முதலில் இலங்கை என்ற அவரின் கொள்கையின் முதல் சமிக்ஞை இது. அவர் கண்டிக்கு சென்று தலதா மாளிகையில் வழிபட்ட பிறகு மகாநாயக்க தேரர்களை சந்தித்தார். பிறகு மற்றைய மதத் தலைவர்களை சந்தித்தார். சகல இனத்துவ சமூகங்களுக்கும் பலம் வாய்ந்த இலங்கையை கட்டி எழுப்புவதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்ஹெய்ம் தனது பதிவில் கூறியிருக்கிறார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் போக்குவரத்து ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்திருக்கிறார். ஹோமகம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் 20 வருடங்களுக்கும் அதிகமான காலம் அரசியலில் இருந்துவிட்டேன். பிரதி அமைச்சராக பதவி வகித்தேன். எனது ஆற்றலுக்கு உட்பட்ட முறையில் சாத்தியமானளவு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை கொண்டிராத ஹோமகம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பை பெருமையாக கருதுகிறேன். ஹோமகம நகரை ஒரு கல்வி மையமாக மாற்றினேன். இனிமேல் திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டு கலாநிதி பட்டத்துக்காக கல்வியை தொடரவிருக்கிறேன் என்று குணவர்தன செய்தியாளர்கள் மகாநாட்டில் கூறினார். முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி அரசியல் வாழ்வுக்கு முடிவு கட்டி மீண்டும் தனது சட்ட தொழிலுக்கு திரும்புகிறார். மிகவும் சவாலான 5 வருடங்களில் தன்னால் என்ற சேவையை நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்து திருப்தியுடன் அரசியலில் இருந்து வெளியேறுகிறேன். இனிமேல் அரசியலுக்கு ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டது. இறுதியாக வெளியுறவு அமைச்சராக இருந்த அவர் மீண்டும் சட்டத் தொழிலுக்கு திரும்பியிருக்கிறார். தனக்குரிய இடத்துக்கு திரும்பி வந்திருப்பது குறித்து அவர் பெருமகிழ்ச்சி தெரிவித்தார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவி திட்டத்தின் கீழான 3வது மீளாய்வுக்கான திகதிகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பொது தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசா கொழும்பில் இன்று செய்தியாளர்கள் மகாநாட்டில் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசுபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று தற்போது இலங்கை வந்திருக்கிறது. ஜனாதிபதி திசாநாயக்கவுடனும் அவரது பொருளாதார குழுவுடனும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலவரங்கள் குறித்தும் பொருளாதார மறுசீரமைப்பு குறிக்கோள்கள் குறித்தும் அவர்கள் இலங்கை அதிகாரிகளுடன் ஆராய்ந்து வருகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் தங்களது இலங்கை விஜயத்தை முடித்துக் கொள்ளும் போது கடனுதவி திட்டத்தின் 3வது மீளாய்வுக்கான திகதிகளை அறிவிக்கும் என்று ஜூலி கசு கூறினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் உடன்படிக்கையின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் உறுதியானவையாக இருக்கின்றன. அந்த நடவடிக்கைகள் பயனை தந்திருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. பணவீக்கம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு அதிகரித்திருக்கிறது. அரச வருவாய் திரட்டலும் மேம்பட்டிருக்கிறது என்று ஜூலி கசு கூறினார். தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்று தேர்தலில் போட்டியிட்டால் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் அபாயம் இருப்பதால் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இன்று செய்தியாளர்கள் மகாநாட்டை நடத்திய ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதிநிதிகள் கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலைபேறான அரசியல் தீர்வையே தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள். தமிழ் கட்சிகள் கூட்டாக இணையாத பட்சத்தில் வாக்குகள் சிதறப்படும் பட்சத்தில் பாராளுமன்றத்தில் உருப்படியான பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் தீர்வை நோக்கி பயணிக்க முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் அதிக பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது.
தமிழ் கட்சிகள் ஐக்கியப்பட்டு போட்டியிடாத பட்சத்தில் குறிப்பாக திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.